சாரதா தேவி சக்தி பீடம் அரசாளும் நாயகியின் 51 சக்தி பீடங்களில் 17வது சக்தி பீடமாக மத்திய பிரதேசம் சத்னா மாவட்டத்தில் உள்ள மைகார் என்ற இடத்தில்தான் சாரதா தேவி சக்தி பீடம் அமைந்திருக்கின்றது. மைகார் அம்பிகையின் ஆரம் அணிந்த கழுத்து பகுதி விழுந்த இடமாகும். மைகார் இதில் மை என்றால் தாய், அம்மா என்று அர்த்தம். ஹார் என்றால் ஆரம் என்று அர்த்தம். மை மற்றும் ஹார் என்ற சொற்களின் கலவையே மைகார் ஆனது. 3 மலைகள் சேர்ந்த திரிகூட மலை என்ற மலையின் மேல் இருக்கும் இந்த சாரதா தேவி சக்தி பீடத்திற்கு 1063 படிகள் ஏறிதான் போகணும். அல்ஹா மற்றும் உடால் என்ற 2 சகோதரர்களும் சாரதா தேவியின் மிகவும் தீவிரமான பக்தர்கள். முதலில் அம்மனை தரிசித்தவர்கள் அல்ஹா மற்றும் உடால் என்று கூறப்படுகிறது. அல்ஹா 12 ஆண்டுகள் தவம் செய்து சாரதா தேவியின் ஆசீர்வாதத்துடன் அமரத்துவம் பெற்றதாக கூறப்படுகின்றது. பொதுவாக உக்கிரமாக இருக்கும் காவல் பைரவர் இங்கு அமைதியான கால பைரவராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இங்கு சாரதா தேவி சக்தி பீடத்தில் ஆதிசங்கரருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது. சரஸ்வதி தேவியும் சாரதா தேவியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய தெய்வங்கள் ஆதலால் இங்கு வெண்ணிற ஆடையில் பக்தர்களுக்கு சாரதா தேவியாகவும் சரஸ்வதி தேவியாகவும் அருள் பாலிக்கின்றாள் அம்பிகை. தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு கல்வி, கேள்வி, ஞான வித்தைகளில் சிறப்படைய செய்கிறாள் சாரதா தேவி. அக்டோபர் முதல் மார்ச் வரை கோயிலுக்கு செல்ல உகந்த காலமாகும். உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் குறிப்பாக ராம நவமி மற்றும் நவராத்திரியின் போது கோயிலுக்கு வருகை தருகின்றனர். இது போன்ற அற்புதமான பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் நாட்காட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பர்களே.